ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு தியானத்திற்கு ஆதாரமாக உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 32:4. அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயமானது, அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். இந்த மாதம் நமக்கு சத்தியத்தின் மாதமாய் இருக்கிறபடினாலே போதகர் மூலமாய் இந்த சத்திய வசனங்களின் தலைப்புகள் இந்த பிரசங்கத்திற்கும் ஜெபத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வரிசையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு தலைப்பு இந்த உபாகமம் 32:4. இது கர்த்தரை குறித்த ஒரு வார்த்தையாக தேவ ஜனங்கள் பாடுகிற ஒரு பாடலிலே எழுதப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்தான் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர் என்று இந்த வசனம் சொல்கிறது. இங்கே சத்தியத்தை குறித்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அது தேவனை சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. வேதம் முழுவதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆகையால் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் இயேசு மாத்திரமே தான் ஒரு வழி என்று தெரியும், அவர்தான் சத்தியம் என்றும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். தேவண்ணமாக தேவனுக்கு, அந்த சத்தியமுள்ள தேவனுக்கு ஒரு பெயர் என்னவென்று சொன்னால் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அப்படியானால் சத்தியமான தேவனை பின்பற்றுகிற ஜனங்கள் சத்தியத்தோடு கூட நியாயக்கேடு இல்லாத ஒரு ஜீவியமும் செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனின் விருப்பமும் சித்தமுமாய் இருக்கிறது. நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அப்படியானால் நியாயக்கேடு உள்ள ஒரு சத்தியம் உண்டோ? அப்படி ஒரு சத்தியம் இல்லை என்றாலும் நியாயக்கேடானது உலகிலே காணப்படுகிறதை நாம் வேத ஆதாரத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். அவை எவை என்று சொல்லி நாம் பார்க்கும்போது சங்கீதங்களின் புஸ்தகம் 71ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 71:4, என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கை. அப்படியானால் இந்த நியாயக்கேடு இருக்கிறதான இடத்திலே என்ன இணைந்து இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அது கொடுமை இணைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கொடுமையை குறித்து நாம் எவ்வளவேனும் விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கொடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கொடுமைகளை அசாதாரணமாக அல்ல, சாதாரணமாக கொடுமை செய்கிறவர்களை பார்த்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அது உலக மக்கள் மத்தியிலே மட்டுமா என்று சொல்லி பார்க்கும்போது தேவ ஜனங்கள் மத்தியிலும் இந்த கொடுமை இருக்கிறதை நாம் காண முடியும். கொடுமையுள்ளோராய் இருக்கிறவர்கள் அவர்கள் நியாயக்கேடு உள்ளவர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய தேவன் அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். ஆகையால் இந்த கொடுமையோடு கூட இணைந்திருக்கிற இந்த நியாயக்கேடு தேவ ஜனங்களிடத்திலே காணப்படக்கூடாது என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இரண்டாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா 59:3,
ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. இரண்டாவதாக, நியாயக்கேடு இருக்கிற இடத்திலே இரண்டாவது என்ன இருக்கிறது என்று சொன்னால் பொய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடந்த நாட்களிலே போதுகிறவர்கள் இந்த பொய்யை குறித்து விவரமான காரியங்களை ஒரு பிரசங்கத்திலே சொன்னதை நாம் கேட்டிருக்கோம். பொய்யை குறித்து வேத வசனமும் நமக்கு அதிகமான வசனங்களை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நியாயக்கேடு செய்கிற மனுஷனிடத்தில் முதலாவது கொடுமை காணப்படும், இரண்டாவது பொய் காணப்படும். இந்த பொய் என்பதை பார்க்கும் பொழுது பொய்யிலே பொய் ஆணையிடுகிறது, பொய் பேசுகிறது, பொய்யாய் காரியங்களை நடப்பிக்கிறது, பொய்யாய் உலகத்தில் வாழ்கிறது. அது என்ன? அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது எதை குறிக்கிறது? பொய்யாய் மாயையாய் இந்த பூமியிலே வாழுகிற ஒரு காரியம். அப்படியானால் பொய்யை விரும்புகிறவன் நரக அக்கினியிலே தள்ளப்படுவான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நரக அக்கினியிலே தள்ளப்படுகிறவர்களின் ஒரு பட்டியல். அதை நாம் வாசிக்கும் பொழுது பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் அப்படியானால் இந்த நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவனை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளாகிய நம்மிடத்திலே இந்த நியாயக்கேடு காணப்படக்கூடாது என்று சொன்னால் இந்த பொய் என்கிற காரியம் நம்மிலிருந்து முற்றிலுமாக ஒழிக்கப்படது. அங்கே ஏசாயாவிலே நாம் வாசிக்கும் போது பொய் பேசுகிற முந்தின வசனங்கள் சொல்லுகிறது, ஆண்டவருக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குகிறதாய் இருக்கிறது நம்முடைய அக்கிரமங்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த பொய் என்பது ஒரு பெரிய அக்கிரமம். கிரமம் அல்லாதது எல்லாம் அக்கிரமம். நியாயக்கேடோடு கூட இந்த பொய் பேசுகிற அனுபவம் இணைந்திருக்கிறது. ஆகையால் பொய் பேசவோ பொய்யாய் இந்த பூமியிலே நாம் வாழவோ கூடாது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் சத்தியமுள்ள தேவன் மட்டுமல்ல, அவர் நியாய கேடு இல்லாதவருமாய் இருக்கிறார் என்றும் நாம் பார்க்கிறோம். யோபுவின் சரித்திரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இந்த பொய்யை குறித்து இந்த யோபுவின் சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறதான பகுதி யோபு 13:7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுக்காக நியாயக்கேடாய் பேசி அவருக்காக வஞ்சகமாய் வசனிக்க வேண்டுமோ? இங்க வஞ்சனையான வசனிப்பு, நாம் பேசுகிற வஞ்சனையான சிலரை நாம் புகழும் போதும் வஞ்சனையாக புகழக்கூடாது. அவர்களை குறித்து நமக்கு ஒரு தவறான எண்ணம் இருக்கலாம். ஆனால் அவர்களிடத்துல பேசும்போது அவர்கள் அப்படியே ஒரு மலையின் உச்சிக்கு ஏற்றி பேசுகிறது போல வஞ்சனையாய் பேசுகிறது கூட ஆண்டவருக்கு அது ஒரு நியாயக்கேடு என்று எழுதப்பட்டது. தேவனுக்காக நியாயக்கேடாய் பேசு, வஞ்சனையாய் வசனிக்க வேண்டுமோ?
வஞ்சனையாய் பேசுகிறது கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அது நியாயக்கேடு என்று ஆண்டவர் அதை எழுதி வைத்து விட்டிருக்கிறார். ஆகையால் போய் பேசுகிறது என்பது சும்மா ஏதோ ஒண்ணு சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி கூட நாம் சும்மா கூட என்ன சொல்லக்கூடாது. ஏன்னா சும்மா நிற்கிறவர்களை தான் ஆண்டவர் கொண்டு போய் அந்த எஜமானின் தோட்டத்திலே, திராட்சை தோட்டத்திலே வேலை செய்யும்படியாக நியமித்தார் என்று சொல்லி நாம் மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலே அந்த ஊமை, பரலோக ராஜ்யத்தின் ஊமை குறித்து நாம் வாசிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். சும்மா நம்ம எதையும் செய்யவும் கூடாது, சொல்லவும் கூடாது. சும்மா தானே சொன்னேன் அப்படின்னு சொன்னா அந்த சும்மா சொல்லுகிறது கூட ஒரு பொய் தான். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒன்றை நான் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொய்யை பேசினால் அதை மறைப்பதற்கு அநேக பொய்களை சொல்ல வேண்டும். அநேக பொய்கள் மாறி 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 அதை மறைப்பதற்கு சொல்ல வேண்டும். ஆனால் உண்மையை பேசினால் அது ஒரே ஒரு வார்த்தையோடு கூட முடிந்துவிடும். நமக்கு அடி கிடைத்தாலும் அடி வாங்கிக் கொள்ளலாம், ஆனால் இது தொடராது. இதற்கு பிற்பாடு நம்மிடத்துல யாரும் எதையும் கேட்க மாட்டார். அதோட கூட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகையால் நியாய கேடில்லாத சத்தியமுள்ள தேவனை பின்பற்றுகிற தேவ ஜனங்கள் நாம் நம்முடைய வாயிலே வஞ்சனையான பேச்சோ சும்மா பேச்சோ எதுவுமே இல்லாமல் பொய் பேசி நியாயக்கேடு நடப்பிக்கிற மனிதர்களின் கூட்டத்திலே நாம் இணைந்து விடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து நாங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 37:1, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. பொல்லாதவர்கள் தான் நியாயக்கேடு செய்கிறவர்களாய் இருப்பார்கள். முதலாவது பார்த்தோம், அவர்கள் கொடுமையை செய்கிறவர்களாய். கொடுமை என்பது கொஞ்சம் உச்சக்கட்டத்தில் இருக்கு. இந்த பொல்லாப்பு என்பது சின்ன சின்ன காரியத்திலும் தவறாக நம்மை வழி நடத்துகிற ஒரு காரியத்தை குறிக்கிறதா இருக்கு. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு செய்கிறவரின் கூடாரத்துல என்ன இருக்கும்? வாதை வரும். இந்த வாதை வராமல் இருக்க இந்த நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவனை அண்டி பிடித்து கொள்ள அவரோடு கூட நடக்கிறவர்களாய் நாமும் நியாயக்கேடு இல்லாதவர்களாய் இருப்பதற்கு இந்த பொல்லாதவர்களின் கூட்டத்திலே நாம் சேர்ந்து விடவே கூடாது. பொல்லாதவர்களின் கூட்டம் அது நியாயக்கேடு செய்கிறவர்களின் கூட்டம். அவர்கள் மேல் நாம் எரிச்சலும் அடையக்கூடாதாம், பொறாமையும் கொள்ளக்கூடாது. பொல்லாப்பு செய்கிறவர்கள் மேலே நமக்கு என்னென்ன பொறாமை? நம்மால செய்ய முடியவில்லையே என்று பொறாமையா? இல்லை. அந்த பொல்லாப்பின் நிமித்தம் அவர்களுக்கு வருகிற கேட்டை நானும் கொள்வேனோ என்று ஒரு பயம் வரும்போது அவர்கள் மேலே பொறாமை கொள்ள நமக்கு தூண்டாது. நல்ல காரியங்களுக்கு பொறாமை கொள்வது நல்லது. ஆனால் தீய காரியங்களிலே பொறாமை கொண்டால் அந்த பொறாமையானது நம்மை அழிவுக்கு நேராய் கொண்டு போகும். வேதம் சொல்லுகிறவனமாய் பொல்லாப்பு இருக்கிற இடத்திலே வாதையும் சேர்ந்து கூடாரத்துக்குள்ளே உள்ளே நுழைந்து நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவனை பின்பற்றுகிற தேவ ஜனங்கள் இந்த பொல்லாப்பு என்கிற இந்த நியாயக்கேட்டிலே நாம் சிக்கிக்கொள்ள கூடாது. அப்படி இந்த நியாயக்கேடு இல்லாத மனுஷராய் நாம் இந்த பூமியிலே வாழ முடியுமா?
முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதும் இல்லை, வேதத்திலே எழுதி வைத்ததும் இல்லை. கடினமான காரியமாய் இருந்தால் அதை நம்மால் செய்ய முடியாது என்று தெரிந்து ஆண்டவர் நம்மேல் அந்த பாரத்தை சுமத்துகிற தேவன் அல்ல. அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அவருடைய சத்தியத்திலே நம்மை வழிநடத்துகிற அவருடைய சத்தியத்திலே நியாயக்கேடு இல்லாமல் இருக்கு. ஆகையால் அவர் நம்மை வாரப்படுத்தினாலும் அது நமக்கு லகுவாய்தான் இருக்கும். ஆகையால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே சொல்லும் போது 28ஆம் வசனத்திலே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனங்களில் அவர் சொல்லுகிறார், என்னுடைய பாரத்தை நீங்க சுமங்க, என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நுகத்தை தூக்கி நம்ம கழுத்துல வைக்கிறாரே ஆண்டவர், அது எப்படிப்பட்ட நுகம்? என் நுகம் மெதுவாய் லகுவாய் இருக்கிறது. அவர் கொடுக்கிற சுமையும் பாரமும் எப்படிப்பட்டதுங்க? அது மெதுவாய், அது லகுவாய், நாம் சுலபமாக சுமந்து கொள்ள கூடிய என்ன பாரம் அது, என்ன நுகம் அது? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள். என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்களேன். என்னிடத்துல ஒரு பெரிய நுகம் இருக்கிறது, அது இரும்பு நுகம், அதை உங்களாலே சுமக்க முடியும், சுமருங்கள் என்று சொல்லி நம் மேலே பாரப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அவருடைய நுகம் மெதுவா இருக்கிறது, லேசா இருக்கும், லகுவா இருக்கும். அது என்ன நுகம்? சாந்தம், மனத்தாழ்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் தான் வழி, நான் தான் சத்தியம் என்று சொன்னான். என்னை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் என்னை போல மாறுங்கள் என்றுதான் இயேசுவானவர் சொன்னார். ஆனால் அந்த சாந்தமும் மனத்தாழ்மையையும் நாம் தரித்துக் கொள்ளுவோமானால் இந்த நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ளவரின் தேவனின் ஜனங்களாய் நாம் மாற முடியும். அப்படி இருந்ததான ஒரு மனுஷனை குறித்து நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 7ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 7:3. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும், என்னோட சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும், காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானான். பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். என்ன ஒரு தைரியம் ஒரு மனுஷனுக்கு இப்படி சொல்லுவது? நான் சத்ரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி ஜெபிக்கிற தாவீது சொல்லுகிறான். சத்ரு சிங்கம் போல பீறி போடுவதற்கு வரும்போது, தேவனாகிய கர்த்தாவே, நான் அதை செய்யவில்லை, இந்த நியாயக்கேடு என் கைகளில் காணப்படவில்லை. பொய் உதடுகள் ஒரு நியாயக்கேடு, பொல்லாங்கு செய்தல் ஒரு கைகளின் நியாயக்கேடு. சத்ரு சிங்கம் போல் வருகிறான், அவனை பீறி போடுகிறது நல்லது. ஆனால் அங்கே சத்ருவாய் வந்தவனுக்கு கூட என்ன செய்கிறாராம்? என்னோட சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததில்லை, காரணம் இல்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் இல்லை என்று தைரியமாய் தன் கைகளிலே நியாயக்கேடு இல்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள் தான். சவுல் எப்படி தாவீதை துரத்தி கொண்டு வந்த போது மலையின் இப்புறத்திலே தாவீதும் அவனுடைய மனுஷன்,
மலையின் அப்புறத்திலே சவுலும் ஆண்டிய மனுஷன். அந்த பாளையத்திற்குள்ளே தாவீதும் ஆண்டிய ஆயுததாரியும் போக முடிந்தது. சவுலும் ஆண்டிய ஆயுததாரியும் அவன் மக்களும் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அங்கே அவனுக்கு கொல்லுவதற்கான ஒரு சமயமும் கிடைத்தது. அவனோடு வந்து அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், ஒரே குத்து, 10 குத்து அல்ல, ஒரே குத்திலே அவனை வெட்டி போடுகிறேன், அவன் காரியம் முடிந்து விடுவான். ஆனால் அங்கே தாவீது சொல்லுகிற வார்த்தைகள், தேவன் அபிஷேகம் பண்ணினவர்கள் என் கையை நான் போட மாட்டேன். எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தை. ஏன் என்று சொன்னான், அப்பொழுது சவுலின் மேலே தேவ அபிஷேகம் இல்லை. தாவீதின் மேலேதான் சாமுவேல் அபிஷேகம் பண்ணின பின்பு தேவ ஆவியானவர் அவனோடு தங்கியிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் சவுலனுடைய வாழ்க்கையிலே அவன் காய்ம விகாரமாய் தனக்கு 1000 தாவீதுக்கு 10,000 கொடுத்து பெண்கள் பாடின பாடல்களை கேட்டு தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று இருக்கிற வேளையிலே ஆண்டவரே ஒரு பொல்லாத ஆவியை தான் சவுலுக்குள்ளே விட்டிருந்தார். கர்த்தரால் விடப்பட்ட தீர்க்க தரிசனம் பெற்ற ஒரு ஆவி அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த அபிஷேகம் போயிடுச்சு. அந்த அபிஷேகம் இல்லாதவனாய் தான் அந்த மலையின் அடிவாரத்திலே படுத்து கிடக்கிறான் உறங்கி கொண்டு. ஒரு ராஜா ஒரு தெள்ளு பூச்சியை தேடிக்கொண்டு அடித்து கொள்ளுவதற்கு வருகிறது போல ராஜாவும் அவன் சேனை வீரர்களும் அரண்மனையை விட்டு யுத்தங்களை விட்டு ஒரு மனுஷனை தேடி துரத்தி கொண்டு வருகிற ஒரு அசுத்த ஆவி, பொல்லாத ஆவி பிடித்த ஒரு மனுஷனை பார்த்து தாவீது சொல்லுகிற வார்த்தை, தேவன் அபிஷேகம் பண்ணினவன் என் கையை போட மாட்டேன், நீயும் போடாத என்று சொல்லி அதனோடு கூட வந்த வேலைக்காரனை ஆயுததாரியும் அவன் தடுத்து நிறுத்துகிறான். சவுலை கொன்றேன் என்று சொல்லி ஓடி வருகிற ஒரு மனுஷன் சந்தோஷமாய், ஓ தாவீதின் எதிரியாயிற்றே சவுல், அவனை கொன்று விட்டேன் நான், அந்த ஒரு நற்செய்தியை கொண்டு வருகிற ஒரு மனுஷனையும் கூட கொன்று போட்டவன் தாவீது. ஆகையால் தான் தைரியமாய் சொல்லுகிறான், என் கைகளிலே நியாய கேடு இல்லை. நியாய கேடு இருந்தால் பகைஞன் என் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமை தூளிலே தாழ்த்த கடவன். ஏறக்குறைய இவைகள் எல்லாம் தாவீதின் வாழ்க்கையில நடந்தது. சவுலாலே தள்ளப்பட்டான், மிதிக்கப்பட்டான், அவனுடைய மகிமையை தூளிலே தள்ளினான். ஆனால் தேவன் அவனை உயர்த்தி, தாவீதை உயர்த்தி ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தாவீதை ஆசீர்வதித்த தேவன் அவனுடைய ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ ஒரு குடும்பத்திலோ ஒரு கோத்திரத்திலோ ஒரு நகரத்திலோ ஒரு பட்டணத்திலோ ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்மை கொண்டு இந்த நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவனை பின்பற்றுகிற நம்மை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை ஆசீர்வதிக்க சுத்தமுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு அதிகால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து உட்கார்ந்திருக்கிற நீங்கள் ஒரு நோக்கத்தோடு ஒரு முகாந்திரத்தோடு தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்க. எத்தனையோ ஜனங்கள் உண்டு, இந்த ஆப்பிலே இணைந்து வெளியில போனவர்களும் உண்டு. ஆனால் இதுவரையிலும் இந்த வார்த்தையை கேட்கும்படியாக ஒருவேளை ஒரு சில ஆன் பண்ணி வைத்து விட்டு உறங்கி கூட போய்விட்டிருக்கலாம். சில நேரங்களிலே நம்முடைய சோர்வுகள் அதை செய்து விடுகிறது. ஏன்னா உட்கார்ந்து கேட்பது கடினமா இருக்கும், பேசுகிறவர்களுக்கு அது உற்சாகம். ஆனால் கேட்கும் போது ஒரு கதை கேட்பது போல உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டிருப்போம். ஆனால் நாம் அப்படியே உறங்கி விடலாம். அப்படி உறங்கினவர்கள் எத்தனை பேரோ அதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் தேவ ஆவியானவருக்கு முன்னால் நியாயக்கேடில்லாத இந்த சத்தியமுள்ள தேவனுக்கு முன்பதாக இந்த நேரம் வரைக்கும் காத்திருந்து இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற
உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் நிமித்தமாகவே உங்கள் குடும்பத்திலே, உங்கள் ஊரிலே, உங்கள் கோத்திரத்திலே, உங்கள் குலத்திலே, உங்கள் ஜனத்திலே உங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறார், மகிமையாய் நடத்த போகிறார். இதை தீர்க்க தரிசன வார்த்தைகளாக நாம் எழுதி வைத்துக் கொள்ள ஆண்டவர் நம்மை இந்நாட்களிலே ஒரு முகாந்திரத்தோடு, தாவீதை அந்த படைக்கு கொண்டு போனதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அவன் சகோதரர்கள் ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள். ஆனாலும் அவன் வந்த வேலை அவன் கவனமாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். சாப்பாடு கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு இல்ல, நீ கிளம்புன்னு சொல்றாங்க சகோதரர். நீ அந்த கொஞ்சம் ஆடை கூட வனாந்திரத்துல ஏன் விட்டுட்டு வந்த? அது மரித்து போகுமே, நீ ஓடு, உன் வேலையை நீ பார். இல்ல இல்ல, எனக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நான் இந்த படைக்குள்ளே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீங்கள் எல்லாம் படைத்தலைவர்கள், ஆனால் நான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயமெடுக்க வந்தவன் என்று அவன் அறிந்திருந்தபடினாலே, தேவ ஆவியானவராலே அவன் நிரப்பப்பட்டிருந்தபடினாலே அந்த சவாலோடு கூட தான் ஒரு முகாந்திரத்தோடு கூட வந்திருக்கும் அந்த படைக்கு. அதுபோல நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு முகாந்திரத்தோடு கூட வந்திருக்கிறோம். ஆகையால் நமக்கு கர்த்தர் செய்ய போகிற ஒரு 5 காரியங்களை வேகமாக சொல்லி நான் முடிக்கவிருக்கிறேன். இந்த தாவீதின் வாழ்க்கையிலே அவன் கைகளில் நியாயக்கேடு இல்லை, என் கைகளில் நியாயக்கேடு இல்லை என்று தைரியமாய் அறிக்கை செய்கிறானே, என் கைகளில் நான் சுத்தமுள்ளவன் என்று. ஆண்டவரும் அதை பார்த்ததினாலேதான் அவர் சொல்லுகிறார், என் இருதயத்துக்கேற்றதாஸ், என் இருதயத்துக்கேற்றவன் இந்த தாவீது. அப்படியானால் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய கைகளிலே இந்த நாம் கேட்ட அந்த நியாயக்கேடுகள், பொய் உதடுகள் இருக்கக்கூடாது, கொடுமை இருக்கக்கூடாது, பொல்லாப்பு இருக்கக்கூடாது, வஞ்சனையான பேச்சு இருக்கக்கூடாது. ஆனால் கைகளில் சுத்தமுள்ளவர்களா, கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுகிறவர்கள் கைகளில் சுத்தமுள்ளவன் என்று எழுதப்பட்டது. ஆகையால் அந்த சுத்தமுள்ள அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வார்த்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் வாசித்து முடிக்கலாம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 17:7. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. முதலாவது ஆசீர்வாதம், நியாயக்கேடில்லாத ஒரு மனுஷருக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னாலே நடக்கிறவனை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ எனக்கு தெரியாது. அன்றைக்கு ஒரு இழிவான ஒரு வேலையை போல இந்த தாவீது செய்து கொண்டிருந்ததான இந்த ஆடு மேய்க்கிற வேலை. கொஞ்சம் ஆடுதான் அவனை நம்பி கொடுத்திருந்தான். அந்த நம்பிக்கை கூட இல்லை. நிறைய ஆடுகள் கூட இந்த தாவீதுக்கு கொடுக்கவில்லை. கொஞ்சம் ஆடு, அதை இவன் ஒழுங்கா மேய்ச்சானா போதும் அப்படின்னு சொல்லி அவன் தாய் தகப்பன் அண்ணன்மாரு கொடுத்த ஒரு வேலை கொஞ்சம் ஆடுகளுக்கு. ஆனால் இந்த தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்களேன். அந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிறவனை எடுத்து, அந்த ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நம்ம எந்த இடத்துல இழிவுபடுத்தி உங்களை வைத்திருக்கிறார்கள் அந்த இடத்தை விட்டு உங்களை எடுக்க போகிறார். முதலாவது
அந்த ஆட்டு மந்தை அதற்கு பிற்பாடு தாவீது ஆடுகளை மேய்த்ததாக வேதத்திலே நாம் வாசிக்கிறது இல்லை. அவன் அதற்கு பின்பு யுத்தங்களை நடத்துகிறவனாக தான் இருந்தான். என்றைக்கு தாவீது கோலியத்தை கொன்றானோ அதன் பின்பு அவன் போய் ஆடுகளை மேய்த்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லை. எல்லா இடங்களிலும் அவனோடு கூட கொஞ்சம் மனுஷர் 300 பேர் 200 பேர் கடன்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று மனுஷர்கள் கூட வந்துட்டு இருந்தார்கள். அவன் என்ன செய்தான்? யுத்தங்களை தான் நடத்தி கொண்டிருந்தான். யுத்தங்களை செய்கிறவனாய் கர்த்தர் அவனை மாற்ற. அதுபோல நம்மையும் கூட நம்மை எந்த ஒரு இழிவான காரியத்திலே நம்மை தள்ளி வைத்திருக்கிறார்கள். நான் சொல்லுவது நாம் செய்கிற தொழிலோ வேலையோ அல்ல, ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய குடும்பத்திலோ சபையிலோ ஊழியத்திலோ அல்லது எங்கேயோ இவங்க இவ்வளவுதான், இவங்க வயசுக்கு இவங்க திறமைக்கு நம்மளை பார்க்கும்போது சிலர் ஒரு எடை போட்டுருவாங்க, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படி நினைத்து இந்த தாவீதுக்கு கொஞ்சம் ஆடுகளை கொடுத்தது போல நம்ம எந்த இடத்துல இழிவுபடுத்தி வைத்திருக்கிறாங்களோ அங்கிருந்து முதல்ல நம்ம ஆண்டவர் என்ன பண்ண போறாங்க? ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? இஸ்ரவேலின் மேல், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக. இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களை இழிவுபடுத்தினவர்கள், உங்களை கேவலமாய் பார்த்தவர்கள், உங்களை அற்பமும் சொற்பமுமாய் எண்ணினவர்கள், அவர்கள் நடுவில் இருந்து உங்களை எடுத்து அவர்களுக்கே அதிபதியாய் கர்த்தர் உங்களை மாற்ற. யோசேப்பின் வாழ்க்கையிலும் அது நடந்தது. அவன் கர்த்தருக்கு முன்பாக உண்மை மொத்தமாயிருந்தான். போத்திபாரின் மனைவி நிமித்தம் சிறைக்கு போனாலும் ஒரு நாள் அதிபதியாய் வரும்போது அவன் உத்தரவு இல்லாமல் ஒருவனும் தன் கையும் காலும் அசைக்க கூடாது என்று பார்வோன் கட்டளையிடு. அந்த வசனங்களை நான் தியானிக்கும் போது யோசிப்பேன், இந்த போத்திபாரின் மனைவியும் அதற்கு கீழே தான் வந்தவள். ஏனென்றால் பார்வோனின் அந்த ஒரு கூட்டத்தில் ஒரு அதிபதி தான் போத்திபார். அவங்க எல்லாம் யோசேப்புக்கு கீழே, பார்வோனுக்கு அடுத்து யோசேப்பு, அதற்கு கீழே தான் மற்றவள். ஆண்டவர் எங்கே கொண்டு போய் உயர்த்தினார் யோசேப்பை? எங்கே கொண்டு போய் தாவீதை உயர்த்தினார்? அதுபோல உங்களையும் என்னையும் கர்த்தர் அதிபதிகளாய் உயர்த்த வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அடுத்தது அந்த 1 நாளாம் 17:8 நாம் வாசிக்கிறோம், நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோரின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நியாயக்கேடில்லாத ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறார் பாருங்களேன். நீ போன இடமெல்லாம் உன்னோட இருக்கிறார். 2வது சத்துருக்களை எல்லாம் துரத்தி நிர்மூலமாக்குகிறார். பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை, ஒரு உயர்ந்த நாமத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவனை ஆராதிக்கிறார். இந்த நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவனை பின்பற்றுகிறார். அவரோடு கூட இருக்கிற தேவ ஜனங்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு பெரிதான கிருபை. நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சத்துருக்களை எல்லாம் துரத்தி நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த ஒரு நாமத்தை உண்டாக்குகிறார். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்களேன், எத்தனை பெரிய பாக்கியம். அதை ஆண்டவர் இந்த தாவீதுக்கு கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களையும் என்னையும் கொண்டு நம்முடைய தேசத்திலே, நம்முடைய ஊர்களிலே, நம்முடைய பட்டணங்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சபைகளிலே நம்மை கொண்டு ஆண்டவர் ஒரு ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி ஆதாயப்படுத்தி நமக்கென்று மாற்றப் போகிறார். ஆகையால் இந்த தாவீதை
மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை. அதனோடு கூட அந்த ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்த காரியங்களை பார்த்து நாம் முடிக்கலாம். நாமும் தாவீதை போல நியாயக்கேடு இல்லாதவர்களாய் ஜீவிக்கும் போது நமக்கும் இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது மட்டுமல்ல, நம் நிமித்தம் நம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இப்பொழுது 9ஆம் வசனத்தை நாம் வாசித்து இந்த ஜனங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை பார்த்து நாம் முடிக்கலாம். 1 நாளாகமம் 17:9. நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி, முதலாவது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ஜனத்திற்கு, இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு இடத்தை ஏற்படுத்துகிறார். எழுத்தின்படியாக இடமில்லாமல் இருக்கிறீர்களா? வாடகை வீட்டிலே எத்தனையோ வருடங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது ஒரு இடம் வாங்கி வைத்து அதுல வீடு கட்ட முடியாமல் இருக்கிறது, அல்லது வீடு கட்டி அது பாதையிலே நிற்கிறது. பல காரியங்கள். ஒரு இடத்தை ஆண்டவர் முதலாவது நமக்கும் நம்முடைய சேர்ந்த ஜனத்திற்கும் ஆண்டவர் ஏற்படுத்த போகிறார். இரண்டாவதாக அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும். ஆண்டவர் நம்மை எந்த இடத்திலே வைத்திருக்கிறாரோ அங்கே அந்த ஸ்தானத்திலே குடியிருக்க நம்மை வைக்க போகிறார். நமக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த ஸ்தானத்திலே நாம் குடியிருக்க, நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வீடுகளை கட்டி அதிலே குடியிருப்பார்கள், வீடுகளை கட்டி வேறொருவர் குடியிருப்பதும் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 65ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளில் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் புசிப்பார்கள். ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருங்க? நம்மளை ஒரு இடத்தை ஏற்படுத்தி அதிலே அந்த ஸ்தானத்திலே குடியிருக்கவும். மூன்றாவது, இனி அவர்கள் அலையாமலும், இனி நீங்கள் அலைந்து திரிவது இல்லை. இனி அலையாமல், எந்த காரியத்திற்காய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்கள், இனி நீங்கள் அலைய போவது. சிலர் நிலம் வாங்கி அதுக்கு பட்டா வாங்குறதுக்கு அலைந்து திரிகிறார். சிலர் நிலம் வாங்கி வைத்துவிட்டு பட்டவா வைத்துக் கொண்டு அதை விற்கிறதற்கு அலைந்து கொண்டிருக்கிறார், வாங்குவதற்கு அலைந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இது எத்தனை பேருக்கு இது வாய்க்கும் என்று எனக்கு தெரியாது. அதான் தீர்க்கதரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லை. நீங்கள் அலைந்து திரிவதில்லை. நீங்கள் எடுத்த காரியத்திலே ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணி உங்கள் கரங்களிலே அவைகளை கொடுக்க போகிறார். நிலத்தை ஏற்படுத்தி அதிலே குடியிருக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஸ்தானத்திலே அவர் குடியிருப்பதற்கு இங்கும் அங்கும் அங்கும் இங்கும் அலைந்து திரிவது இல்லை. நான்காவது, முன் போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்டு நாள் முதல் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும், நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படுவதில்லை. நியாயாதிபதிகள் எதற்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? நியாயம் செய்வதற்கு. ஆனால் அவர்களே எப்படி இருக்கிறார்களாம்? நியாயக்கேட்டின் மக்களாய். அவர்களை குறித்து நாம் எரிச்சல் அடைய வேண்டாம், பொறாமை கொள்ள வேண்டாம். நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன் உங்களையும் உங்கள் ஜனத்தையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் இந்த நியாயக்கேட்டின்
மக்களில் இருந்து விடுவிக்க போகிறார். இனி நீங்கள் சிறுமைப்படு போகிறது இல்லை. கடைசியாக அவர்களை நாட்டினேன். ஆண்டவர் நாட்டின இடத்திலே நம்மை ஒருவரும் விட முடியாது. என் பிதா நடாத நாற்றெல்லாம் பிடுங்கப்படும். பிதாவினாலே நட்டப்பட்டது நட்டப்பட்டதாகவே இருக்கும். அது நட்டப்பட்டது, அது பலன் கொடுக்கிறதாயிருக்கும். அதுபோல உங்களை நம்மை ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஸ்தானத்திலே நாட்டப் போகிறார். ஏனென்றால் அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். இந்த நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவனை பின்பற்றுகிற நீங்களும் நானும் இந்த நியாயக்கேடில்லாத கைகளோடு கூட தேவ சமூகத்திலே நம்முடைய கைகளை விரித்து நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே, என் கைகளில் நியாயக்கேடு இல்லை, என் நாவிலே நியாயக்கேடு இல்லை, என் வாயிலே நியாயக்கேடு இல்லை என்று தைரியமா இன்றைக்கு அறிக்கை செய்ய முடியுமா? அறிக்கை செய்வோம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அருள சித்தமுள்ளவராயிருக்கிறார். நம்ம இந்த நிலைமையிலே, தாழ்வின் நிலைமையிலே, தள்ளப்பட்ட நிலைமையிலே நம்மை தூஷித்து நிந்தித்து நம்மை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்திலிருந்து நம்மை எடுக்க போகிறார். நம்மை பெரிய அதிபதிகளாய் உயர்த்தி நிறுத்த போகிறார். யார் நம்மை இழிவுபடுத்தினார்களோ அவர்கள் கண்களுக்கு மட்டுமல்லாமல் நம்மோட கூட இருக்கிறது. நீ போன இடமெல்லாம் முன்னோடே கூட இருந்து என்று சொன்ன தேவன் நம்மோட கூட இருக்க. சத்துருக்களுக்கு முன்பாக நாம் வெட்கப்படாமல், சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படு, அவர்களை நிர்மலமாக்கி நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்பட்டு ஒரு பெரிய உன்னத நாமத்தை நமக்கு கொடுக்கிற தேவன் நமக்கு செய்கிற அந்த 5 காரியங்களை போல 5 காரியங்களை நம்முடைய ஜனத்துக்கும் செய்கிறார். நம்முடைய ஜனத்துக்கும் ஒரு இடத்தை ஏற்படுத்துகிறார். அதிலே குடியிருக்க வைக்கிறார். அலைந்து திரியாமல் இருக்க வைக்கிறார். நியாய கேடுள்ள மனுஷரிடத்திலிருந்து நம்மை தப்புவிக்கிறார். கடைசியாக நம்மை நிலை நாட்டி வைக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை அந்த காலை வேளையிலே பெற்றுக் கொள்ளத்தக்கிறார். கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து செபிப்போம். தைரியமாய் தாவீதை போல சொல்லுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவர். என் கைகளில் நியாயக்கேடு இல்லை ஆண்டவரே, என் நாவிலே இல்லை, என் வாயிலே இல்லை, என் வஞ்சனை பேச்சுக்கள் என்னிடத்தில் இல்லை. தைரியமாய் நாம் அறிக்கை செய்து இந்த நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவனிடத்தில் நாம் சத்தியமுள்ள இந்த 5 விதமான ஆசீர்வாதம் நமக்கும் 5 விதமான ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்துக்கும் இந்த 10 ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கனால பிதாவே, அருமையான காலை வேளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இவ்வளவு நேரமா எங்களோடு கூட நீர் பேசுறீர் ஆண்டவர். நீர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ளது சத்தியவரனாகி உண்மை நாங்கள் பின்பற்றும் போது நாங்களும் எங்கள் கைகளிலே, எங்கள் நாவிலே, எங்கள் வாயிலே நியாயக்கேடில்லாதவர்கள், எங்கள் வழிகளிலே நியாயக்கேடில்லாதவர்களாய் இருக்கும் போது இந்த 10 வகையான ஆசீர்வாதங்கள் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபைத்தார். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமையாவுக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.